வணக்கம் நண்பர்களே, உங்களை வெற்றிப்படிகள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வெற்றிப்படிகள் சேனலில் இது வரைக்குமே 3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் பிஜிடிஆர்பிக்கான வீடியோ சிலபஸ் வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கோம். இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுத்துக்குமே நம்ம சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ மேக்ஸ்க்கான சிலபஸை அனலைஸ் பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு சிலபஸை நீங்கள் என்னென்ன அவங்க டாபிக் வைஸாக கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அதுபடி ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ இது ஒரு பேசிக். இந்த பேஸை வச்சு தான் நம்ம அதுக்கு மேலே பில்டிங்காக நம்மளோட ப்ராக்டிஸாக ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நம்ம சிலபஸை முதல்ல பார்க்குறோம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. அதாவது இப்போ மேக்ஸ் பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா யூனிட் 1ல் இருக்கிறது. அதில் அல்ஜிப்ரா குரூப்ஸ், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். அல்ஜிப்ரானா என்ன, அல்ஜிப்ராவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ராஸ் இருக்குது அப்படின்றது, அடுத்து சைக்ளிக் குரூப்ஸ், அடுத்தது பெர்முலேஷன் குரூப்ஸ், லாங்குவேஜ் தியரம், காசட்ஸ், நார்மல் குரூப்ஸ், ஹோமோப்ரிசம், தியரம்ஸ், கேலேஸ் தியரம்ஸ், காச்சிஸ் தியரம், சீலோஸ் தியரம், ஃபைனலிட்டி ஜெனரேட்டர், எப்லியன் குரூப்ஸ், ரிங்ஸ், எக்லிடியன் ரிங்ஸ், பாலினாமியல் ரிங்ஸ், யூஎஃப்டி, quotient, fields of integral domains, ideals, maximal ideals, vector spaces, linear independence and base, dual space, inner product space, linear transformation, rank, characteristic, roots of matrix, Cayley-Hamilton theorem, canonical form under equivalence, fields, characteristics of field, algebraic extensions, roots of polynomials, splitting fields, simple extension, elements of Gauss theory, finite fields. பார்த்திங்கன்னா இது எல்லாமே பேர் தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் உங்களோட பிஜி டிகிரியிலே நீங்கள் எல்லாமே பார்த்தது தான், பெருசாக வித்தியாசம் இல்லாதது தான். ஸோ இந்தந்த டாபிக்ஸ் வைஸ் நம்ம ரொம்பலாம் டீப்பாலாம் போவானாங்க. இந்த டாப்பிக்கில் என்னென்ன ஹெட்டு கொடுத்துருக்காங்களோ அதை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ். அதில் கார்டினல் நம்பர்ஸ், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் கார்டினல்ஸ், கான்டெக்ஸ்ட் டயகனல் ப்ராசஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஆர்டர், காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ஓவர்லப் ப்ராப்பர்ட்டி இன் Cauchy சீக்வன்ஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ், topology of Hein-Borel, Bolzano-Weierstrass, compact if and only if closed and bounded, connected subset of Lindelof covering theorem, continuous functions in relation to compact subsets and connected subsets, uniformly continuous function, derivatives, left and right derivatives, mean value theorem, Rolle's theorem, Taylor's theorem, L'Hospital's rules, Riemann integral, fundamental theorem of calculus, Lebesgue measure and Lebesgue integral on Lebesgue integral of bounded measurable function, other sets of finite measure, comparison of Riemann and Lebesgue integrals, monotone convergence theorem, repeated integrals. ஸோ இதெல்லாம் நம்ம யூனிட் 2ல் ரியல் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரியஸ் அண்டு ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ், இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபோரியர் சீரியஸ், பேஜஸ் தியரம் ஆஃப் C1, similarity if a point, பேஜஸ் லெப்ஸ்கியூ தியரம் ஆன் C1, similarity almost everywhere. அடுத்து ரேஸ் ஃபிஷர் தியரம், பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் பர்செவல்ஸ் தியரம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ், Fourier transform in L, Fourier integral theorem, convolution theorem of Fourier transforms and Poisson simulation formula. சரிங்களா, இதெல்லாம் யூனிட் 3லையும். அடுத்ததாக யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியலி ஜியோமெட்ரி, கர்வ்ஸ் இன் ஸ்பேஸ், செரட் ஃபெரண்ட் ஃபார்முலன்ஸ், லோக்கஸ் ஆஃப் சென்டர்ஸ் ஆஃப் கர்வேச்சர், ஸ்பெரிக்கல் கர்வேச்சர், இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன், ஹெலிசஸ், spherical indicatrix surfaces, envelope, edge of regression, developable surface associated to a curve, first and second fundamental forms,
lines of curvature, Mayonnaise theorem, Gaussian curvature, Euler's theorem, Duflin's interrogatives, surface of revolution, conjugate systems, asymmetric lines, isometric lines, GRCS. ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 4லையும். அடுத்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச், அதில் லீனியர் ப்ரோக்ராமிங், சிம்ப்ளக்ஸ் combinational procedure, geometric interpretation of the simplex procedure, the revised simplex method, duality problems, degressive procedure, perturbation techniques, integral programming, transformation problem, non-linear programming, the convex programming problem, dynamic programming, approximation in function space, successive approximations, game theory, the maximum and minimum principle, fundamental theory of games, queuing theory, bar single server and multi server models. அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து m bar gi, g bar m bar I, அடுத்து g bar g1 bar I அந்த மாடல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதில் along service, distribution cost model and optimization, mathematical theory of inventory control, feedback control in inventory management, optional inventory policy in deterministic models, storage models, dam type models, dams with discrete input and continuous output. பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேமை எப்படி டிசைன் பண்ணுறோம், அதோட அவுட்புட் என்னன்றதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ரீப்ளேஸ்மெண்ட் தேரி, டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டாட்டிக்ஸ் கேசஸ், மாடல்ஸ் ஃபார் அன்பவுண்டட் ஹரிசோன் அண்ட் அன்சர்டன் கேஸ், மார்கோவன் டிசிஷன் மாடல்ஸ் இன் ரீப்ளேஸ்மெண்ட் தேரி, reliability, failure rates, system reliability of ground models. அடுத்து network analysis, director network, max flowing cut theorem, CPM part, probabilistic condition and decisional network analysis. இதெல்லாம் நம்ம யூனிட் 4ல் பார்ப்போம். அடுத்ததான் யூனிட் 5ல் பார்த்துருப்போம். யூனிட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் Banach spaces, definition and example, continuous linear transformations, Banach theorem, natural embedding of x in x, open mapping and closed graph theorem, properties of conjugate of an operator, Hilbert spaces, orthonormal bases, conjugate space H, அடுத்து adjoint of an operator, projections, I square as a Hilbert space, I power p space, holders and Minkowski inequalities, matrix, basis operation of matrix, determination of a matrix, determinant and spectrum of an operator, spectral theorem for operators on a finite dimensional Hilbert space, regular and singular elements in a Banach algebra, topological divisor of 0, spectrum of an element in a branch algebra, the formula for the spectral radius, radical and semi simplicity. இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 6லையும். யூனிட் 7ல் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு த கான்செப்ட் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், பாலினாமினல்ஸ் அண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ், எலிமெண்ட்ரி தியரம் ஆஃப் பவர் சீரியஸ், மேக்லரின் சீரியஸ், யூனிஃபார்ம் conveyance power series and Abel's limit theorem, analytic functions as mapping, conformality arcs and closed curves, analytical functions in regions, conformal mapping, linear transformation, the linear group, the Grass ratio and symmetry, complex integration, fundamental theorems, line integral, rectifier logs, line integrals as function of arcs, அடுத்து Cauchy's theorem for a rectangle, Cauchy's theorem in a circular disk, Cauchy's integral formula, the index of a point with respect to a closed curve, the integral formula, higher derivatives, local properties of analytic functions and removal singularities, Taylor's theorem, zero and poles, the local mapping and the maximum model principle. இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 7ல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வரப்போகிறது. அடுத்ததாக யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ், Wronskian, independence of solution, initial value problems for second order equation,
integration in series, Bessel's equation, Lenger and Hermite polynomials, elementary properties, the total differential equations, first order partial differential equation, அடுத்ததா சார்பிட்ஸ் மெத்தட். இது எல்லாமே வந்து யூனிட் 8லையும். யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் 1 அதில் என்னென்ன வருது கவர் ஆகுதுன்னா ஸ்டாட்டிக்கல் மெத்தட், கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் ரேண்டம் சாம்பிள், collection and presentation of data, measures of location and dispersion, movements and sphere correction, cumulate, அடுத்ததாக measures of skewness and kurtosis, curve fitting by least squares, regression, correlation and correlation ratio, rank correlation, partial correlation, multiple correlation coefficient, probability discrete, sample space, events, their union, intersection, இதெல்லாமே வந்து அதில் கவர் ஆகும். அடுத்ததாக ப்ராபபிலிட்டி, கிளாசிக் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் axiomatic approaches, probability in continuous probability space, conditional probability and independence, basic laws of probability of combination of events, Bayes theorem, probability functions, probability density functions, distribution function, mathematical expectations, marginal and conditional distribution, conditional expectation. அடுத்ததாக இதெல்லாம் வந்து யூனிட் 9லையும். யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் பார்ட் 2 அதில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமினல், பாய்சன், நார்மல், காமா, பீட்டா, காச்சே, மல்டினாமினல், ஹைப்பர் ஜியாமெட்ரிக், நெகட்டிவ் பைனாமினல், அடுத்ததாக சேச்சிவ்ஸ் லெமா, law of large numbers, central limit theorem for independent identical varieties, standard errors, sampling distribution of T, F and chi square and their uses in test of significance, அடுத்து large sample test for mean and proportions, அடுத்து sample surveys, sampling frame, sampling with equal probability with or without replacement, stratified samplings, brief study of two-stage systematic and cluster sampling methods, regression and ratio estimates, design of experiments, principles of experimentation, analysis of variance, completely randomized block and Latin square designs. பார்த்திங்கன்னா 10 யூனிட்டாக பிரித்து வச்சுருக்க இந்த சிலபஸ்லேருந்து தான் பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரப்போகுது. 110 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு கவர் ஆக போகுது. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்குறது தான் பெருசாக இருக்குங்க. ஆனால் உள்ள ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுலேருந்து கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம எப்படி அந்த அனாலிசிஸ்லாம் பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எந்த மெத்தடில் இருக்குது, அதுங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, இந்தந்த டாப்பிக்லேருந்து அவங்க எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான அவங்க கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் இனிமேல் வர இருக்குது. ஸோ சிலபஸ் அனாலிட்டிக்கல்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு இது அனாலிட்டிக்ஸ்னால் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கும். டேரெக்டாக நம்ம எப்படி அந்த கொஸ்டின்ஸ் அமையும், அந்த சிலபஸோடு பார்க்குறது எப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ சிலபஸ் மொத்தமாக நம்ம கவர் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான லெசன்ஸ் ஆரம்பமாகும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்த வீடியோவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.